ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி வந்து நாங்கள் மோமோஸ் பார்க்கலாங்க. சிக்கன் மோமோஸும் சட்னி தாங்க பார்க்கலாம். இது வந்து சட்னிக்கு வந்து ஒரு 10 பல்லு பூண்டு, 2 தக்காளி இந்த மாதிரி நடுவில் வந்து கட் பண்ணி போட்டுக்குங்க. அப்புறம் 2 காஞ்ச மிளகாய். இது வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு நான் இது வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் இது வந்து நான் வந்து மைதா மாவு வந்து நல்லா கலக்கி அப்படியே ஊற வச்சிடலாம். இது ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் சிக்கன் வந்து நாங்கள் உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நாங்கள் பார்க்கலாம் வாங்க. இது வந்து நல்லா வந்து வெந்துச்சுங்க. நான் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறட்டும் பார்க்கலாம். இப்போ வந்து சிக்கன் வந்து ஸ்டஃப் உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃப் தாங்க பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து சிக்கன் வந்து நான் பாயில் பண்ணி உப்பு மிளகாத்தூளெல்லாம் போட்டு பாயில் பண்ணி சும்மா பிச்சு போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு வெங்காயம், கொத்தமல்லி நான் போடும்போது உங்களுக்கு காமிக்கிற அளவு எல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுருக்குறேன். இதில் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வரட்டுங்க. இது ரொம்ப வதங்கக்கூடாது, சும்மா கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இதில் வந்து அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் வந்து சிக்கன் வந்து பிச்சு போட்டுருக்குல அது போட்டுக்கலாம். இதில் வந்து மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் மிளகாய் தூள், கரம் மசாலா, உப்பு போட்டுக்கிறேன். நல்லா காரசாரமாக இருக்குங்க. இது நல்லா கொஞ்சம் ஒரிகான போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சம் இப்போ இது வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டேங்க. இதில் வந்து மயோனீஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், 1 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி இது ஸ்டஃப் வந்து ரெடியாக வச்சுக்கலாம். இது வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து மோமோஸ் செஞ்சுக்கலாம் வாங்க. இது வந்து இதே மாதிரி தோல் எல்லாம் உரித்து நாங்கள் மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் வாங்க. கடாய் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் இல்லைன்னா பட்டர் கூட போடலாம், உங்கள் இஷ்டம், ஆப்ஷன் தான். இதில் வந்து பூண்டு வந்து ஒரு 5 பல் பூண்டு வந்து சின்னதாக குட்டியாக நறுக்கியிருக்கிறேன், அது போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த கெச்சப் நாங்கள் மிக்சியில் அரைச்சிருக்கிறோம்ல, அது போட்டுக்கலாம். இது நல்லா கொதி வரட்டுங்க, பார்க்கலாம். நல்லா கொதி வருது. இப்போ வந்து இதில் கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோயா சாஸ், கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸ், கொஞ்சமாக வினிகர். இந்த மாதிரி சின்னதாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வந்து மோமோஸ் செய்யலாம். இது மாதிரி பண்ணி வச்சுட்டு இதில் வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக மாதிரி முடித்து இப்படியே வந்து இந்த மாதிரி பண்ணி எல்லாமே பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது வந்து அப்படியே வந்து இப்படி மடிச்சிக்கலாம். மடிச்சிட்டு இது இந்த மாதிரி கூட பண்ணலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் இப்போ வந்து எல்லாமே பண்ணிட்டேங்க. இப்போ வந்து ஸ்டீம் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சு மேலே வந்து ஜல்லிகை இது வச்சு ஒன்றா வச்சு ஸ்டீம் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வச்சு இதை வந்து 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நாங்கள் எடுத்துடலாம். இப்போது சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான மோமோஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. சட்னி மோமோஸ் சூப்பராக பாருங்கள். இப்படி பஞ்சு மாதிரி இருக்குன்னு சூப்பராக இருக்குல்ல. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள்.
நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் எல்லா ஃபீஸ்.